வரவேற்கிறேன். தலைப்புச் செய்திகள். நஸ்ரத் பள்ளிகளில் நடைபெற்ற சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தின கொண்டாட்டம். நஸ்ரத் பள்ளி மாணவர்கள் கொண்டாடிய தந்தையர் தினம். ஆவடி காமராசர் நகர் நஸ்ரத் பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற ஃப்ரெஷர்ஸ் டே. தி நாஸ்ரத் அகாடமி பள்ளியில் நடைபெற்ற முதியோருக்கான வன்கொடுமை விழிப்புணர்வு நிகழ்ச்சி. நாஸ்ரத் அனெக்ஸ் பள்ளியில் 9ஆம் வகுப்பு மாணவர்கள் நடத்திய நிகழ்ச்சி. ஒலிம்பியாட் தேர்வில் வெற்றி பெற்ற தி நாஸ்ரத் அகாடமி பள்ளி மாணவர்கள். நஸ்ரத் மழலையர் மற்றும் தொடக்க பள்ளியில் நடைபெற்ற இரத்த தான முகாம். இனி விரிவான செய்திகளை காணலாம். நஸ்ரத் பள்ளிகளில் நடைபெற்ற சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தின கொண்டாட்டம். தமிழ்நாடு வீட்டுவசதி வாரியத்தில் செயல்பட்டு வரும் நாஸ்ரத் அனெக்ஸ் பள்ளியில் என்விரான்மெண்ட் டே செலிப்ரேஷன் மற்றும் CCA இனாகிரேஷன் ஃபங்க்ஷன் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக டாக்டர் இந்திரா அவர்கள் கலந்து கொண்டார். இவர் எமது அனெக்ஸ் பள்ளியின் முன்னாள் மாணவர் ஆவார். கடவுள் வாழ்த்துடன் தொடங்கிய நிகழ்ச்சி வேத வாசித்தல் மற்றும் வருகை புரிந்திருந்த சிறப்பு விருந்தினரை உதவி ஆசிரியை திருமதி மேபல் மேனா அவர்கள் பொன்னாடை அணிவித்தும், தலைமை ஆசிரியர் திருமதி எஸ்தர் சுதாகர் அவர்கள் மொமெண்டோ வழங்கியும் கௌரவப்படுத்தினர். பரதநாட்டியத்துடன் தொடங்கிய கலை நிகழ்ச்சி, தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஸ்பீச், செய்கை நடனம், குழு நடனம் என அனைத்து நிகழ்ச்சிகளுமே சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பு மற்றும் நெகிழி ஒழிப்பதை குறித்து இடம்பெற்றிருந்தது. டாக்டர் இந்திரா அவர்கள் தமது உரையில் சுற்றுச்சூழலை பேணி காப்பது நமது கடமை என்றும், CCA நிகழ்வுகளில் மாணவர்கள் பங்கு பெற்று தங்களது தனித்திறமைகளை வெளிக்கொணர வேண்டும் என்றும், எதிர்காலம் குறித்து லட்சியத்தோடு செயல்பட வேண்டும் என்பதையும், தமது பள்ளி பருவ நிகழ்வுகளையும் ஆசிரியர்களிடம் இருந்து கற்றுக்கொண்ட பல்வேறு நல்ல விஷயங்களையும் சுவாரஸ்யமான அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார். மேலும் பள்ளியின் வளாகத்தில் மரங்களை நட்டு வைத்து தமக்கு இவ்வாய்ப்பினை அளித்த பள்ளி முதல்வருக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் நன்றியை தெரிவித்தார். மேலும் இக்கொண்டாட்டத்தின் சிறப்பாக LKG மழலையர்கள் நெகிழி பொருட்களை தவிர்ப்போம் என்று பள்ளியின் வளாகத்தில் பதாகைகளை கையில் ஏந்தி வலம் வந்த காட்சி அருமையாக அமைந்திருந்தது. இதற்கு உதாரணமான ஸ்டீல் டிஃபன் பாக்ஸ், ஸ்டீல் வாட்டர் பாட்டில் இவற்றை பயன்படுத்துவோம் என்று உறுதியளித்தனர். இறுதியாக நாட்டுப்பண்ணுடன் விழா இனிதே நிறைவுற்றது. ஆவடி காமராசர் நகர் நாசரத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் கடந்த 11/6/2025 அன்று பள்ளியின் முதல்வர் திருமதி லதா ரஞ்சித் சிங் அவர்களின் தலைமையில் சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பு தினம் மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சிறப்பு விருந்தினராக டாக்டர் P. ஜவஹர் அவர்கள் கலந்து கொண்டார். மாணவர்களுக்கும் சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பிற்கும் உள்ள தொடர்பு குறித்தும், நஸ்ரத் பள்ளி மரங்கள் நடுதலில் வகிக்கும் முக்கிய பங்கு குறித்தும் சிறப்பு விருந்தினர் மிக தெளிவாக உரையாற்றிய முறை அனைவரையும் கவர்ந்தது. விழாவின் முக்கிய நிகழ்வாக 10ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்புகளில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவ மாணவியருக்கு மரக்கன்றுகள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. சுற்றுச்சூழல் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நடனம், நாடகம், கவிதை, சொற்பொழிவு போன்ற கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பள்ளியின் 11ஆம் வகுப்பு மாணவ மாணவியர் சுற்றுப்புற சூழல் பற்றிய விழிப்புணர்வை மக்களிடம் எடுத்துரைக்கும் விதமாக பதாகைகளுடன் பேரணி சென்று பொதுமக்களுக்கு துண்டு பிரதிகளை வழங்கினர். மாணவ மாணவியருக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட் ட்ரிங்க் வழங்கி ஆசிரியர்கள் உற்சாகப்படுத்தினர். நஸ்ரத் பள்ளி மாணவர்கள் கொண்டாடிய தந்தையர் தினம். கடந்த 16/6/2025 அன்று நாசரத் மழலையர் மற்றும் தொடக்க பள்ளியில் தந்தையர் தினம் மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டது. நமது பள்ளியில் பயிலும் மாணவர்களின் தந்தைகளுக்கு அழைப்புகள் கொடுக்கப்பட்டிருந்தது. காலை 10:30 மணி அளவில் இறைவேண்டுதலுடன் நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்டது. பள்ளியின் முதல்வர் திருமதி டோரா ஜெபகுமார் அவர்கள் தந்தையர் தினம் உருவான விதத்தையும் சிறப்பாக எடுத்து உரைத்தார். நமது பள்ளியின் சிறார்கள் தங்களது தந்தையை பற்றி மிகவும் அழகாகவும் மகிழ்ச்சியுடனும் பேசினர். என் தந்தை என்னுடைய சூப்பர் ஹீரோ என்று மாணவ செல்வங்கள் கூற, அதை கண்ட ஒவ்வொரு தந்தையின் கண்களிலும் மகிழ்ச்சியும் பெருமையும் பார்க்க முடிந்தது. இறுதியாக தந்தையர்களுக்கு விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்ற தந்தைகளுக்கு நம் பள்ளியின் முதல்வர் பரிசுகளை வழங்கி அவர்களை கௌரவப்படுத்தினார். இவ்வண்ணமாக விழா நீதே நிறைவடைந்தது. கடந்த 13/6/2025 அன்று ஆவடி காமராசர் நகரில் அமைந்துள்ள தி நாஸ்ரத் அகாடமி பள்ளியில் உலக தந்தையர் தினம் கொண்டாடப்பட்டது. அன்று ஃபாதர் இஸ் மை ஹீரோ என்ற தலைப்பில் KG முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் தந்தையின் முதன்மைத்துவத்தை விளக்கினர். அன்று KG மழலையர்கள்
மை பெஸ்ட் டாடி என்ற தலைப்பில் கிரவுன், கண்ணாடி அணிவித்து தந்தையுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். மேலும் பள்ளியின் முதல்வர் திருமதி ஷீலா மங்கலம் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் திருமதி ஸ்டெல்லா ஜேம்ஸ் அவர்கள் அனைத்து தந்தையர்களையும் வாழ்த்தி வரவேற்றனர். கேஜி மாணவர்கள் பெயிண்டிங் மூலமாக 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் கிரீட்டிங் கார்டு செய்து தந்தையை வாழ்த்தி தங்கள் அன்பை வெளிப்படுத்தினர். கடந்த 15/6/2025 அன்று சர்வதேச தந்தையர் தினத்தை முன்னிட்டு தி நாசரத் அகாடமி பள்ளியில் பயிலும் கேஜி பிரிவில் ஃபாதர்ஸ் டே கொண்டாடப்பட்டது. தந்தையை போற்றும் நாளான அன்று எம் பள்ளியின் மழலையர்கள் தங்கள் தந்தைகளுக்கான வாழ்த்து அட்டைகள், பரிசு பொருட்கள், ஐ லவ் மை ஃபாதர் என்ற வசனங்கள் நிரம்பிய காணொளிகளையும் பரிசாக அளித்தனர். குடும்ப உறவுகளை வலுப்படுத்தும் தந்தையர் மற்றும் குழந்தைகளின் பிணைப்பை அங்கீகரிக்க ஒரு வாய்ப்பாக அமைந்தது. குடும்ப உறவுகளை வலுப்படுத்தும் தந்தையர் மற்றும் குழந்தைகளின் பிணைப்பை அங்கீகரிக்கவும் அந்நாள் மழலையர்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமைந்தது. கேஜி பிரிவில் பயிலும் மழலையர்களுக்கு எம் பள்ளி ஆசிரியர்கள் தந்தையின் முக்கியத்துவத்தையும் அவர்களது அன்பினை எடுத்துரைத்தது மட்டுமின்றி அவர்களின் தந்தைகளுக்கு பரிசு பொருட்களை தயாரிப்பதில் உதவினர். ஆவடி காமராசர் நகர் நசரத் பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற ஃப்ரெஷர்ஸ் டே. ஆவடி காமராசர் நகர் நாசரத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் 11ஆம் வகுப்பு மாணவர்களை வரவேற்கும் ஃப்ரெஷர்ஸ் டே பள்ளி முதல்வர் திருமதி லதா ரஞ்சித் சிங் அவர்களின் தலைமையில் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக திருவள்ளூர் மாவட்டத்தின் மிகச்சிறந்த வழக்கறிஞர் மற்றும் இன்று வரை பள்ளியின் அனைத்து வளர்ச்சி நிலைகளிலும் பங்கு பெறும் முன்னாள் பெற்றோருமான திருவாளர் அந்தரிதாஸ் அவர்கள் கலந்து கொண்டார். பள்ளியின் முதல்வர் வரவேற்புரை வழங்க கோலாகலமாக நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாணவ மாணவியரின் பரதநாட்டியம், நடனம் போன்ற கலை நிகழ்ச்சிகள் கலை திருவிழாவோ என்று நினைக்கும்படி அமைந்திருந்தது. சிறப்பு விருந்தினர் இன்றைய மாணவர்கள் நாட்டிற்கும் வீட்டிற்கும் செய்ய வேண்டிய கடமைகளை இலக்கிய சான்றுடன் எடுத்துரைத்த தன்மை அனைவரையும் உற்சாகத்தில் ஆழ்த்தியது. நிறைவாக பள்ளியின் துணை முதல்வர் நன்றியுரை வழங்க நாட்டுப்பண்ணுடன் விழா இனிதே நிறைவுற்றது. தி நாசரத் அகாடமி பள்ளியில் நடைபெற்ற முதியோருக்கான வன்கொடுமை விழிப்புணர்வு நிகழ்ச்சி. கடந்த 16/6/2025 அன்று தி நாசரத் அகாடமி பள்ளியில் காலை அசெம்பிளியில் முதியோர்களுக்கான வன்கொடுமை ஒழிப்பு விழிப்புணர்வு தினம் அனுசரிக்கப்பட்டது. முதியோர்களுக்கு எதிராக இழைக்கப்படும் கொடுமைகளை சரி செய்ய மாணவர்களால் உறுதிமொழி எடுக்கும் நிகழ்ச்சி அன்று காலை அசெம்பிளியில் காணப்பட்டது. எம் பள்ளியின் சுற்றுப்புறத்தில் பணிபுரியும் முதியோர்களை அழைத்து தி நாசரத் அகாடமி பள்ளியின் முதல்வர் திருமதி ஸ்டெல்லா ஜூலியட் அவர்கள் கைகளை குலுக்கியும் முதியோர்களின் உடல் வளத்திற்கும் பாதுகாப்பிற்கும் மரியாதைக்கும் அங்கீகாரத்திற்கும் இடையூறு ஏற்படாமல் பாதுகாக்க வேண்டும் என்று மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கி தனது அன்பினை வெளிப்படுத்தினார். சமுதாயத்தில் முதியோர்களுக்கான அங்கீகாரத்தை வழங்குவோம் என்று மாணவர்கள் உறுதிமொழி எடுக்க அன்று காலை அசெம்பிளி நிறைவு பெற்றது. நாசரத் அனெக்ஸ் பள்ளியில் 9ஆம் வகுப்பு மாணவர்கள் நடத்திய நிகழ்ச்சி. தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தில் செயல்பட்டு வரும் நாசரத் அனெக்ஸ் பள்ளியின் 9ஆம் வகுப்பு ஆ பிரிவை சார்ந்த மாணவ மாணவியர் கடந்த 12/6/2025 அன்று காலை இறைவணக்க கூடுகையை தொடர்ந்து சில நிகழ்ச்சிகள் நடத்தினர். நிகழ்ச்சி அனைத்தும் மாணவ செல்வங்களை சிரிக்கவும் சிந்திக்கவும் வைத்தது. நிகழ்ச்சி தொகுப்பாளராக பவித்ரா செயல்பட்டார். துதிப்பாடல், வேதம் வாசிப்பு, திருக்குறள் ஒப்பித்தல், மருத்துவ தாவரங்களின் பயன்களை எடுத்துரைத்தல், பொது அறிவு வினாக்களை கேட்டல், சிம்பிள் எக்ஸ்பிரிமெண்ட் என அனைத்து நிகழ்வுகளும் கூடியிருந்த மாணவர்களை சிந்திக்கவும் சிரிக்கவும் வைத்தது. நிகழ்வில் பங்கு பெற்ற அனைத்து மாணவர்களையும் தலைமை ஆசிரியை திருமதி எஸ்தர் சுதாகர் அவர்கள் மனமாற வாழ்த்தி பாராட்டினார். ஒலிம்பியாட் தேர்வில் வெற்றி பெற்ற தி நாசரத் அகாடமி பள்ளி மாணவர்கள். ஆவடி காமராசர் நகர் தி நாசரத் அகாடமி பள்ளியில் அறிவுத்திறனை ஊக்கப்படுத்தும் ஒலிம்பியாட் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கும் விழா நடைபெற்றது. இத்தேர்வில் அவுட்ஸ்டாண்டிங் மதிப்பெண்ணை எடுத்து சாதனை படைத்த 4ஆம் வகுப்பில் பயிலும் இர்ஃபானா 1000 ரூபாய் பரிசு தொகையும், 2ஆம் வகுப்பில் பயிலும் மாணவி பூவிலி 1200 ரூபாய் மதிப்புள்ள பரிசு தொகையும் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். மேலும் 5 மாணவர்களுக்கு எக்ஸலன்ட் பரிசு வழங்கப்பட்டது. இத்தேர்வு மாணவர்களின் அறிவுத்திறனை மேலும் மேம்படுத்த மிக பயனுள்ள வகையில் அமைந்திருந்தது. பள்ளியின் முதல்வர் அவர்களுக்கும் பெஸ்ட் பிரின்சிபல் என்ற பதக்கம் வழங்கப்பட்டது. வெற்றி பெற்ற அனைத்து மாணவர்களையும் பள்ளியின் முதல்வர் திருமதி ஷீலா மங்கலம் மற்றும்
ஒருங்கிணைப்பாளர் திருமதி ஸ்டெல்லா ஜேம்ஸ் அவர்கள் மகிழ்ச்சியுடன் வாழ்த்துக்களை கூறினர். நசரத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளியில் நடைபெற்ற இரத்த தான முகாம். நமது நாசரத் குழுமத்தின் 50வது ஆண்டு பொன்விழாவை சிறப்பிக்கும் விதமாக இந்த ஆண்டு நமது நாசரத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளியில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. நமது பள்ளியின் முதல்வர் திருமதி டோரா ஜெபகுமார் அவர்கள் பொன்விழாவின் துவக்கமாக பள்ளி வளாகத்தில் பதாகை 2வது தளத்தில் இருந்து கீழ்த்தளம் வரை இறக்கப்பட்டுள்ளது. தானத்திலே சிறந்த தானம் இரத்த தானம். அதை கருத்தில் கொண்டு முதலாவதாக இரத்த தான முகாம் நம் பள்ளியில் கடந்த 13/6/2025 அன்று நடைபெற்றது. இந்த லைஃப் சேவிங் புரோகிராமை பள்ளி முதல்வர் ஜெபத்துடன் தொடங்கி வைத்தார். இதில் சுமார் 22 பேர் கலந்து கொண்டு தங்கள் இரத்தத்தை தானமாக கொடுத்தனர். இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சான்றிதழ் மற்றும் பலசாறுகள் வழங்கப்பட்டது. இவ்வண்ணமாக நமது பொன்விழா ஆண்டு கொண்டாட்டத்தை நமது நசரத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி துவங்கி உள்ளனர். இத்துடன் செய்திகள் முடிவடைகின்றன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள ட்ரூலி நசரத் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வினிஷா சுரேஷ். நன்றி, வணக்கம்.